சிதம்பரம், தன் தங்கியா இருந்தாலும் இந்த குடும்பம் தான் பெருசுன்னு சொல்றா பாரதி. ஏண்டா, உன் மகனும் மருமகளும் இவ்வளவு தூரம் படிச்சு சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க? பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தானே. மாலதி இந்த குடும்பத்துக்கு வேண்டான்னு. இல்லடா, என்னால பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இது தண்டபாணிக்கு ஒரு நல்ல மனுஷனோட குடும்பம் சம்பந்தப்பட்டது, பெண் சம்பந்தப்பட்டது. அவரோட விருப்பத்தில் ரொம்ப முக்கியம். அவர் இதை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால என்னால தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சிதம்பரம் சொல்றது சரிதான். அவன் இப்ப அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா பாவம் நிறைய பட்டுட்டான். அதனால நீங்களும் அவனை அவசரப்படுத்தாதீங்க. ஆனா இது அவசரமா முடிவெடுக்க வேண்டிய விஷயமாச்சே, தள்ளி போட முடியாதே. அதனால நல்ல யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுங்க. நானும் வரேன். அப்பா அவர் பாணியில் பேசிட்டு போயிட்டாரு, இவர் பாணியில் குழப்பிட்டு போயிட்டாரு. ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அவனோட கீழே இருக்கானே, அவனோட தலையெழுத்தை மேலே இருக்கிறவன் எப்படி எடுத்திருக்கான்னு தெரியலையே. நான் என்ன தப்பு பண்ண நீ சொல்லு. மனசுல ஆசையை வளர்த்துட்டு எதுக்கு, ஏன் இப்படி பண்ணாரு? அவருக்கு மாலதியை பிடிக்கும்னா எதுக்கு என்ன பொண்ணு கேட்டு வரணும், நிச்சயம் பண்ணணும். பேச மாட்டாரா? நான் கால் பண்ண எடுக்கிறது இல்ல, அவரு போன் பண்றது இல்ல. பின்ன எதுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாரு? என்ன ஆங்கிரி பெட் கேம் விளையாடுறதுக்கா? ஏய், உன்னதான் கேக்குற, தூக்கம் வரதா உனக்கு? எனக்கு தூக்கம் வரல லக்ஷ்மி, என்னால தூங்க முடியல. எப்படி தூங்க முடியும்? தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். எதுவுமே பேச மாட்டேன்னு நான் என்ன பண்றது? பேசினார்ல, வெடிய வெடிய உட்காந்து பேசினார்ல, இப்ப பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு கால், ஒரே ஒரு கால் பண்ணல, ஒருத்தி இருப்பான்னு அவருக்கு தெரியாதா? ஒரு போனாவது பண்ணலாம்ல. ஏன் அவரு தானே கொடுத்தாரு. இங்க பாரு லட்சுமி, இப்ப நான் போன் பண்ணுவேன், அவர் மட்டும் எடுத்து பேசல, நான் போனே பண்ண மாட்டேன், தூக்கி வீசிடுவேன்.
யாருக்கு வேணும் இந்த மொபைல்? பேசாத மொபைல் எல்லாம் எனக்கு எதுக்கு? லக்ஷ்மி ஒரே ஒரு போன் பண்ணிட்டா, பண்ணி பாக்கட்டா? என்ன சாப்பிட்டானா அவன்? இல்லை சந்தோஷ், வந்ததுலேருந்து சாப்பிடவும் இல்லை, எந்த ஒரு வேலையும் செய்யவும் இல்லை, உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். லக்ஷ்மி அவர் எடுக்கவே இல்லை. லக்ஷ்மி இன்னும் ஒரு தடவை தான் பண்ணுவேன். பண்றேன். லக்ஷ்மி இதுதான் கடைசி. நான் இனிமே போன் பண்ண மாட்டேன். இதுதான் கடைசி தடவை. பண்ணலாமா? லக்ஷ்மி அவர் எடுக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. முன்னெல்லாம் ஓடரிங் அடிச்சாலே போதும், உடனே எடுத்துடுவாரு. என்னடா அவர்கிட்ட காலே பண்ணலன்னு நினைச்சாலே உடனே அவர்கிட்ட இருந்து கால் வரும். போட்டும், எனக்கு மட்டும் என்ன? இங்க பாரு, இனிமே நான் கால் பண்ண போறதே இல்ல. முடிஞ்சு போச்சு, எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு. அழுது 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 சாக போறான் அவன். சொல்ற பேச்ச கேட்டா தானே. நாம இவ்ளோ சொல்லியும் கேட்காம அங்க மாலதியை பார்க்க போயிருக்கேன்னு சந்தோஷ். மாலதி சாதாரண ஆள் இல்ல, ஒரு பொம்பளை நடராஜன். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. என்ன லக்ஷ்மி பாக்குற? போனா போட்டுனா உனக்காக ஒரே ஒரு முறை பண்ற. எடுக்கலன்னு வை, இனிமே நான் இந்த போனே பண்ண மாட்டேன். இது சத்தியம் லக்ஷ்மி. இங்க பாரு, நான் ஒன்னும் எனக்காக கால் பண்ணல, உனக்காக தான். இன்விடேஷன்ல உன் பேரும் போட்டிருக்குல்ல. கல்யாணம் நடக்கலனா உனக்கும் தானே அவமானம். அதுக்காக மட்டும்தான் கால் பண்றேன்.
அவரு மட்டும் எடுக்கலன்னு வைய, அதுக்கப்புறம் நான் செத்தால கால் பண்ண மாட்டேன். என்ன நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன். இதுதான் கடைசி கால். சாரை சமாதானம் பண்ணி சாப்பிட வைப்போம். பண்ணுறதெல்லாம் பண்ணிடுது, இப்போ அழ வேண்டியது. மல்லிகா, அழாத. நான் பாரதி பேசுறேன். அக்கா, அப்ப அவர் எடுக்கல. எனக்கு எதுவுமே புரியல. என்னென்னமோ சொல்றாங்க. அவர் அப்படி ஒரு ஆள் இல்லக்கா, எனக்கு நல்லாவே தெரியும். நான் நம்புறேன் அவரை, நான் நம்புறேன். அவர் என்கிட்ட ஒரு வாட்டி பேச சொல்லுங்க, நான் ஒரு குரலை கேட்கணும். ராஜேஷ், ராஜேஷ், மல்லிகா கிட்ட பேசு. லைன்ல இருக்கா, பேசு. பேசுன்னு சொல்றேன்ல. இல்ல, நான் பேச மாட்டேன். சொல்லுங்க. ஏய் பேசு. ஏய் பேசுறா, ஏன்டா பேச மாட்டேங்கிற? பேசுன்றல. வேலை என்னால பேச முடியாதுன்னு நான் பேசுறேன். முடியல, மல்லிகிட்டனால் பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்ல. மல்லிகை குரலை கேட்டா நான் அழுதுருவேன்ல. முடியாது, ப்ளீஸ் என்னால பேச முடியும். மல்லிகா, ஹலோ மல்லிகா. சொல்லுங்க. மல்லிகா, நீ பயப்படாத. தப்பு நடந்து போச்சு. ஆனா ராஜேஷ் தப்பானவன் இல்ல. அவன் தப்பு பண்ணல. எல்லாமே மாலதியோட சூழ்ச்சி. மல்லிகா, மல்லிகா கேட்டுட்டு தான் இருக்கா. சொல்லுங்க. மல்லிகா, இப்போ யார பத்தியும் கவலை இல்ல. ஆனா நீ ராஜேஷை நம்பணும். அவன் தப்பான ஆள் இல்லைன்னு நீ நம்பணும். இந்த மாதிரி நேரத்துல நீதான் பொறுமையா இருக்கணும். மல்லிகா, கேக்குறியா? அக்கா, அவரை மட்டும் அழ வேண்டாம்னு சொல்லுங்க அக்கா. என் கூட பேசலனாலும் பரவாயில்ல, அவர் அழ வேண்டாம்.
அக்கா. சரி, நான் சொல்றேன். அவனை நான் அழாதன்னு சொல்றேன். மல்லிகா, ராஜேஷ் அழ வேணான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அழற? சொல்றத கேளு, எல்லாம் சரியாயிடும். நீ அழாத. சரிங்க அக்கா. சரி, நான் ராஜேஷ் கிட்ட பேசுறேன். நீ அமைதியா இரு. ராஜேஷ், மல்லிகா உன் மேல நம்பிக்கையா இருக்கா. நீ அழாத. இல்லைண்ணா. இது பாரு, சாப்பிடு. ஏய், சாப்பிடு. வேணால. ஏய், சாப்பிடுன்றல. இப்போ நீ சாப்பிடாம இருக்கனால என்ன ஆயிட போகுது? அந்த பொண்ணு தைரியமா தானே இருக்கா? சாப்பிட்றா. இல்லைண்ணே, எனக்கு வேண்டாண்ணே. மரியாதையா சாப்பிட போறியா இல்லையா நீ? ராஜேஷ், சாப்பிடு. ஏய், புடுறா. பாரு, சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு போய் துணியை மாத்து. புரியுதா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெக்கமா இருக்கு. நானும் ஐ லவ் யூங்க.